எனக்கு இந்த நகை இந்த சாரீக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகுதுங்க சார். நான் இதே ஓகே பண்ணிக்கிறேங்க சார். ஓகே மேடம், அப்ப இதை பேக் பண்ணிடலாங்களா? பேக் பண்ணிடலாங்க சார். பட் இதோட வேஸ்டேஜ் என்ன சொன்னீங்க? இதுக்கு 17% மேக்கிங் சார்ஜ் வருதுங்க. 17% வருதா? 17% நீங்க அதிகம் நினைக்கிறீங்களா? இந்த சாரியோட விலை என்ன வருதுங்க? இந்த சாரியோட பிரைஸ் 6000 வருதுங்க. பரவாயில்லையே, நல்லா இருக்கே. இந்த சாரியோட மேக்கிங் சார்ஜஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? எப்பயாவது கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் எப்படிங்க சார் கேக்குறது? நீங்க யூஸ் பண்ற இந்த ஐபோன் கூட ரொம்ப நல்லா இருக்கே. இதனுடைய மேக்கிங் சார்ஜஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆஹா. பாத்தீங்களா, இந்த மாதிரி பொருளுக்கெல்லாம் நம்ம இதோட மேக்கிங் சார்ஜஸ் என்ன, இதோட மெட்டீரியலோட பிரைஸ் என்னன்னு கேட்கறது இல்ல. ஆனா தங்க நகைன்னு வர்றப்போ இதனுடைய வேஸ்டேஜ் என்ன, இதுல இருக்கிற தங்கத்துக்கான விலை இல்லைன்னு கேட்கறோம். பரவாயில்ல, தப்பு இல்ல. தங்கத்தை பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன், கேட்டுக்கங்க. தங்கத்தோட விலை அப்படிங்கிறது உலக அளவுல நிர்ணயம் பண்றாங்க. அதை ஒரு தனிநபராலேயோ இல்ல ஒரு கம்பெனினாலேயோ மாத்த முடியாது. ஆனா இந்த வேஸ்டேஜ் இல்ல மேக்கிங் சார்ஜஸ்ங்கிறது ஒவ்வொரு நகைக்கும் வேறுபடும். இந்த மேக்கிங் சார்ஜஸ் பத்தி ஒரு சில விஷயம் சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க. ஒவ்வொரு நகையும் செய்யறதுக்கு பின்னாடி எத்தனை பேரோட உழைப்பு இருக்குன்னு தெரியுமா? ஒவ்வொரு நகையை செய்யறதுக்கும் மினிமம் ஒரு வாரத்துல இருந்து ஒரு மாசம் ஆகும். சில நகையை செய்யறதுக்கு அதுக்கும் மேல கூட டைம் ஆகும். அது மட்டும் இல்லாம ஒரு நிர்வாகத்தை நடத்துறதுக்கு டெய்லி எக்ஸ்பென்சஸ் என்ன ஆகும்னு தெரியுமா? டீ காஃபில ஆரம்பிச்சு ஒரு பில்டிங்கோட வாடகை, அது ஸ்டாஃப் சேலரி, எலக்ட்ரிசிட்டி பில் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாம் சேர்ந்துதாங்க உங்களோட மேக்கிங் சார்ஜஸா வருது. இப்ப நீங்க வச்சிருக்கிற இந்த பொருளோட வேல்யூ எல்லாம் நாளைக்கு குறையலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா தங்கங்கிறது அப்படி கிடையாது. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், இது ஒரு அசெட். இப்ப வச்சிருக்கீங்களா இந்த ஐபோன், இதனுடைய விலை 2 வருஷத்துக்கு அப்புறம் என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஆனா நகை அப்படிங்கிறது அப்படி கிடையாது. இதனுடைய விலை எப்பவும் பெருகிட்டு தான் இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அப்ரிசியேட்டிங் அசெட்டை வாங்குறதுப்போ நீங்க ஏன் அதோட மேக்கிங் சார்ஜஸை பத்தி வரி பண்ணிக்கிறீங்க? நீங்க வாங்குற நகை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்க. நீங்க வாங்குற இடம் உங்களுக்கு நம்பிக்கையான இடமான பாருங்க. தங்க நகை வியாபாரிகளுக்கு உங்க ஒத்துழைப்பை கொடுங்க. தங்க நகை தொழிலாளர்களுக்கு உங்க ஆதரவை கொடுங்க. வாழ்க பாரதம். நன்றி.